5 விதமான பலி. சுருக்கமாக ஒவ்வொரு பாயிண்ட்டு தான் சொல்லுவேன். பலி சர்வாங்க தகன பலி. சொல்லுங்க பாபம். இது லேவியராகம புத்தகம் 1வது அதிகாரம் ஃபுல்லாக இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து எழுதியிருக்கு. பலி என்ன பலி? சத்தம் போதாது, மேலே வெளியில் எல்லாரும் சொல்லணும், சத்தமாக சொல்லுங்க. சர்வாங்க தகன பலி அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பை காமிக்குது. அவருடைய அர்ப்பணிப்பு, முழுவதுமாய் கர்த்தர் தன்னை தாழ்த்தினார். ஆக இந்த அர்ப்பணிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்டவர் மேலுள்ள, தேவன் மேலுள்ள பக்தியை வெளிப்படுத்தி காமிக்குது. இங்கே இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை பயபக்தியாக ஆராதனை பண்ணீங்களா? ரலிலியா சொல்லுங்க பாபா. இல்லை ஏனோ தானோன்ற ஆராதனைலாம் இல்லை, பக்தி நிறைந்த ஆராதனையாக இருக்கணும். ரலிலியா சொல்லுங்க பாபா. ஆக தேவன் மேலுள்ள ஒரு பக்தியை ஆண்டவர் தன்னுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக தெரியப்படுத்தினார். இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களை சிலுவைக்கு நேராக நீங்கள் அர்ப்பணிக்கணும். ரலிலியா சொல்லுங்க பாபா. சிலுவைக்கு நேராக நம்மளை முழுவதுமாக அர்ப்பணித்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் நம்மளை ஒரு நாளும் தொந்தரவு பண்ணாது. ஆண்டவருக்குள்ளே நம்ம சிலுவையில் அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கலாம். உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அத்தனை பேர் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம். விசுவாசிச்சிங்கன்னா நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ உங்களுக்கு ஜெயம். அல்லேலூயா. ஒருவேளை கஷ்டத்தில் கண்ணீரில் வந்திருக்கலாம், உங்களை முழுமையாக அர்ப்பணித்து பாருங்க, இந்த இயேசு அற்புதம் செய்வார். இயேசு அற்புதம் செய்ததன் அடையாளம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. இயேசு நல்லவர் என்பதன் அடையாளம் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா சொல்லுங்க பாபோம். தோத்துறோம். ஆக பலி என்ன பலி? சத்தமாக சொல்லணும். 2வது பலி போஜன பலி. சொல்லுங்க பாபோம். இது என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய ஊழியம். சரியா? பகலெல்லாம் ஆண்டவர் ஊழியம் செஞ்சார், ராவெல்லாம் ஜெபம் பண்ணார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாரும் இந்த வார்த்தை வாயில சொல்லுங்க பாப்பா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்னொரு தடவை சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்துவனுடைய ஊழியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு யார் மேலே எந்த கசப்பும் இருக்கக்கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது. எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும், எல்லாருக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடணும், எல்லாருக்காக கண்ணீர் சிந்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. இதுதான் கிறிஸ்துவனுடைய ஊழியம். எல்லாரையும் நாம் ஏற்றுக்கணும். அல்லேலூயா. ஆக இது 2வது பலி. இந்த பலிக்கு பேர் என்னது? போஜன பலி. பலி 2வது. 3வது சமாதான பலி. சொல்லுங்க பாபா. இது கிறிஸ்துவனுடைய குணாதிசயம், கிறிஸ்துவனுடைய கேரக்டர். இது என்னன்னா ஆண்டவர் அவர்கிட்ட யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க நிச்சயமாக சமாதானத்தை அடைஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி இத்தனை பேர் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்ம உள்ள நிறைவான சமாதானத்தை கர்த்தர் நமக்குள்ளே தருவார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை, பரலோகத்தின் அன்பு, பரலோகத்தின் சமாதானத்தை கர்த்தர் நமக்குள்ளே தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? தோத்துறோம். ஆக இந்த கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பார்த்து நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பலியாக நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லையா? சர்வாங்க தகன பலினா லேவியராகமம் 1வது அதிகாரம் முழுவதும், 2வது போஜன பலினா லேவியராகமம் 2வது அதிகாரம் முழுவதும். இப்போ சமாதான பலினா இது லேவியராகமம் 3வது அதிகாரம் முழுவதும். இப்படி நீங்கள் அதை பிரித்து வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பார்க்கணும். இந்த லேவியராகம புத்தகத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தன்ற வார்த்தை மட்டுமே 100க்கு அதிகமாக வருதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன வார்த்தை? பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தை. உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். லேவியராகமம் 19:2 எடுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஆண்டவருடைய குணாதிசயம் அப்படின்னா பாவியாய் வர எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் பரிசுத்தமாக மாற்றுறது அவருடைய குணாதிசயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது அவருடைய கேரக்டர். அவர் பக்கத்தில் யார் போனாலும், அவர் ஒரு அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டி பக்கத்தில் ஓனாயே போனாலும் அந்த தேவ ஆட்டுக்குட்டியை போல மாறிடும் சுபாவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. இன்றைக்கு எல்லாருடைய குணமும் ஆண்டவரை பார்த்து மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோபம் மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொறாமை மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எரிச்சல் மாறணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது எல்லாரும் வித்தியாசமான மனிதர்களாக புறப்பட்டு போகணும். இதுதான் ஆண்டவருடைய கேரக்டர். சேர்ந்து எல்லாரும் வாசிங்க 19:2. பைபிள் இல்லைன்னா பின்னால் இருக்கிற எல்லாருமே பின்னால் இருக்கிற தரையை பார்த்து படிங்க. வெளியில் இருக்கிறவங்க மட்டும் பைபிள் பார்த்து படிங்க. மேலே கீழே எல்லாரும் பின்னால் தரையை பார்த்து சத்தமாக படிங்க பாப்போம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். அவர் யாரு? சத்தமாக சொல்லுங்க. இன்னொரு தடவை சத்தமா, வேகமா, இன்னும் வேகமா நல்லா கைத்தட்டி ஆழமா நிதானித்து நல்லா சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஆமென். அவரிடத்துல எவ்வளவு வேணும் பாவமே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. கொஞ்சம் கூட என்ன இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் போனால் அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்தை நமக்கும் தொத்திக்கும். அவருக்குள்ளே இருக்கிற உண்மை நம்மையும் பிடிச்சிக்கும். அவருக்குள்ளே இருக்கிற குணாதிசயம் நம்மளையும் ஆண்டு கொள்ளும். ஆண்டவர்கிட்ட கிட்ட நெருங்காததுனால தான் மனிதன் இன்னைக்கு மிருகமாக இருக்கிறான். நம்ம எவ்வளவு ஆண்டவர் பக்கத்தில் வரோமோ அவ்வளவா நம்ம ஆண்டவரை போல மாறுவோம், இயேசுவை போல மாறுவோம். இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் இயேசுவை போல இருக்கிறாங்கன்னு ஒரு பேர் வாங்கணும். இயேசுவை போல ஊழியம் செய்கிறாங்கன்னு பேர் வாங்கணும். இயேசுவை போல ஜெபிக்கிறாங்கன்னு ஒரு பேர் வாங்கணும். ஹல்லேலூயா. இனி இந்த இடத்துல எங்கும் பாவத்துக்கு இடமே இல்லை. இந்த இடம் முழுவதும் கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றி விட்டார். விசுவாசிக்கிறவங்க இன்னொரு தடவை கை தட்டி ஆவில நிரம்பி, பாவத்துக்கு இடம் இல்லை, கர்த்தர் பரிசுத்தமாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். லேவியராகமம் 4வது அதிகாரம் முழுவதும் என்ன பலி அப்படின்னா பாவ நிவாரண பலி. சொல்லுங்க பாப்போம். இப்போ இது 4வது பலி. பலி என்ன பலி? சத்தமாக சொன்ன படிக்காதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பலி, 2வது பலி, 3வது பலி, 4வது பலி. பாவ நிவாரண பலினா பாவிக்காக கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. பாவிகளை தேடி மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் என்ன பண்ணார்? வந்தார். இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் தேடி மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஏற்றுக்கணும். ஆண்டவர் தோத்துறோம். இங்கே இருக்கிற யார் ஒருவரை ஆண்டவர் வீணா விடலை, சும்மா விடலை. நீங்கள் போன பாதையிலிருந்து உங்களை ஆண்டவர் தேச திருப்பி அவருக்கு நேராக இது வரைக்கும் ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, தோத்துறோம். ஆக நாம் செய்த தவறால், சின்ன விளையாட்டு தானே தான் பெரிய பாவத்தை கொண்டு வந்துருது. செஞ்ச தவறால் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான அசுத்தம் நம்மளை பின்பற்றி வந்துச்சு. இந்த அசுத்தத்தை நீக்குகிற ஒரு பரிகாரமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். சரியா? ஆக ஒரு பாவி பாவம் செய்கிறது இந்த உலகத்தில் பயங்கரமானது. ஆனால் அந்த மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நிறைவேற்றினார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு பெரிய நபரும் செய்ய முடியாத ஒரு மெகா பெரிய ஊழியத்தை கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்குற எந்த ஒரு பெரிய மனிதனாலும் செய்ய முடியாததை இயேசு நமக்காக சிலுவையில் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நல்ல 2 கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்றேன், நல்லா ஏத்துக்கோங்க. இந்த உலகத்துல எந்த மனிதனும் செய்ய முடியாததை இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். தோத்திரம். இது எத்தனாவது பலி? 4வது பலிக்கு பேர் என்ன? சரி, 5வது பலி தான் கடைசி பலி. இது என்னன்னா குற்ற நிவாரண பலி. சொல்லுங்க. தோத்திரம். இப்போ 5 பலியுமே சொல்ல போறீங்க. சொல்லுங்க பாப்போம். 1, 2, 3, 4, 5. உங்களுக்கு 100க்கு 100 மார்க். இனிமேல் நீங்கள் யாரும் படிக்க மாட்டீங்கன்னு யாரும் சொன்னாங்கன்னு ஏற்றுக்காதீங்க. தோத்துறோம். ஹல்லேலூயா. குற்ற நிவாரண பலி அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து தேவ சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றினார். கொஞ்சம் கூட விட்டு வைக்கல. நான் கொஞ்சம் என்னால் கொஞ்சம் தான் நிறைவேற்ற முடிஞ்சுது, மிச்சம் இருக்கிற மீதியெல்லாம் எனக்கு பின்னால் உருவாகிற சபை நிறைவேற்ற அப்படின்ட்டு ஆண்டவர் போல எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார். தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். எல்லாரும் உங்க வாயில சொல்லுங்க, தேவ சித்தம். என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும். என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் மட்டும்தான் நிறைவேறணும்.
என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க மாமா. எல்லாரும் சொல்லுங்க தேவ சித்தம். ஆக ஆண்டவர் தேவ சித்தத்தை என்ன பண்ணார்? நிறைவேற்றி முடித்தார். பாவத்தினால வந்த பயங்கரங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மரணம் அந்த பயங்கரங்களில் இருந்தெல்லாம் விடுதலை ஆக்குனது. கிறிஸ்து மரித்தது நல்லது, நமக்காக பாடுபட்டது நல்லது. இன்னைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறது நல்லது, நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது நல்லது. அவருடைய சரீரத்தினால் உருவாக்கப்பட்ட சபை நமக்கு நல்லது, அவருடைய ரட்சிப்பு நமக்கு நல்லது, அவருடைய மீட்பு நமக்கு நல்லது. அவர் போன பிறகு தேற்றரவாளன் அந்த பூமிக்கு அனுப்புவேன்னு சொன்னாரு. அந்த தேற்றரவாளன் வந்து நம்மை நிரப்பினது நல்லது. பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டு இருக்கிறோமே, அது நல்லது. ஹல்லேலூயா. இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் தேவ சித்தம் அப்படின்ற பேரில் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுதான் 5 விதமான பலி. இதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் படிச்சிட்டோம். இந்த 5 விதமான பலியை நாம் மறக்கவே கூடாது. இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முத பலி, 2வது, 3வது, 4, 5. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும் போது இதெல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்கள் சித்தத்தை தெரியப்படுத்தினீங்களே, குற்ற நிவாரண பலியாய் உங்களை நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒப்பு கொடுத்தீங்களே. ஒரு பாவம் இல்லாத நீங்கள் பாவிகளுக்காக பாவின்ற பெயரோடு என்ன பண்ணுறார் ஆண்டவர்? நமக்காக பலியானார். ஸ்தோத்திரம்.